நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். பாருங்க, மணி 9:30 ஆகுது. 9 மணிக்கு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாம எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் அவ வேணும்னே பண்ணிட்டு இருக்கா. அவளுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். தெரிஞ்சித்தோ, நாம வெயிட் பண்ணி பொறுமையா இருக்கணும். அதுக்கப்புறமா தான் அவ வருவா. அவ ஏதாவது சொன்னானா நம்மள ஒரு ஆளு அவகிட்ட கோவமா பேசுவோம்ல, அந்த ஒண்ணு போதும் அவளுக்கு. அதனால புரிஞ்சுக்குங்க, அவ தந்திரத்துல தயவு செஞ்சு விழுந்துடாதீங்க. அவ என்ன சொன்னாலும் மறுத்து பேசாம அமைதியா இருங்க. இந்த மீட்டிங் வேண்டான்னு எனக்கு இப்ப தோணுது. அது எதுவா இருந்தாலும் சரி, அவளுக்கு முன்னாடி நம்ம தலை குனிஞ்சு நிக்கணுமா என்ன? மனசால இஷ்டப்பட்டு நாம அவகிட்ட ஆத்மாத்மா மன்னிப்பு கேட்கறதுக்காக வந்திருக்கோம் இல்ல. இப்பவும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவளை இல்லாம பண்ணிடுவேன். நீங்களும் அதை பண்ணுவீங்கன்னு தெரியும். ஆனா இது எல்லாத்தையும் அவ முன்னாடி சாமர்த்தியமா மூடி வச்சாலே போதும். நாம விடுற கண்ணீர் அவ மனசு கரையணும். அது முதல்ல கண்ணீர்னு அவளுக்கு தெரியாம இருந்தாலே நாம ஜெயிச்சிடலாம். அவ மன்னிப்பு கொடுத்தா அதால நமக்கு தான் லாபம். நஷ்டப்பட்ட வாழ்க்கையை நாம திரும்ப அடையறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவகிட்ட நாம நடிச்சாதான் நம்ம வேலை நடக்கும். அத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கஜேந்திரா வந்துட்டா. நீங்க மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? இந்த பழக்கம் எப்பத்துல இருந்து? சரி, இப்போ நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. கோபி கிருஷ்ணா ஒரு பொண்ணை கற்பழிச்ச கேஸ்ல மாட்டிட்டு இருக்காரு. கோபி கிருஷ்ணனா? யார் அந்த ஆளு? எங்க தங்கச்சி ஸ்ரீயோட புருஷன். கிருஷ்ணா, நீ அவங்க வீட்டில் கொஞ்ச நாளைக்கு தங்கியிருந்தல்ல, அது உனக்கு தெரியாம இருக்காது. அந்த வீட்டுல தங்கியிருந்த எந்த பொண்ணா இருந்தாலும் சரி, அவனோட குணம் கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். மேல சொல்லுங்க. அந்த ஆளுக்கு எதிராக இருந்த கற்பழிப்பு கேஸை நோண்டி எடுத்ததும் கம்ப்ளைண்ட் பண்ண அந்த அம்மாவையும் பொண்ணையும் தூண்டி விட்டது நீதானி எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆமா, அதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கேன். கோபி அதை தெரியாம பண்ணிட்டாரு. கேஸ்ல தண்டனை கொடுத்தா கோபி வாழ்க்கை வீணா போயிடும், ஒரு குடும்பமே அழிஞ்சிடும். சொல்லப்போனா கோபிக்கு மட்டும் தண்டனை இல்லை, தப்பே பண்ணத ஸ்ரீகலாவுக்கும் அவங்க 2 பொண்ணுங்களுக்கும் கிடைக்கும். இதெல்லாம் அந்தால் யோசிக்க வேண்டிய விஷயம். இது எதுக்கு இங்க சொல்றீங்க? உனக்கு மனசாட்சி இருந்தா ஸ்ரீகலாவையும் அவங்க புருஷனையும் நீ தான் காப்பாத்தணும். கிருஷ்ணாவோட மனசாட்சிய மேலங்குளத்துல இருக்க முடிசூடா மன்னன்களா இருந்த ஆம்பளையும் பொம்பளைங்களும் சேர்ந்து பணிய வச்சிருக்காங்க. அது இது வரைக்கும் எனக்கு திரும்ப கிடைக்கவே இல்லை. நான் அதை திருப்பி வாங்கணும்னா அசலும் வட்டியும் கொடுக்கணும். அத கொஞ்சம் வருஷமா நான் கொடுத்துட்டு இருக்கிறது உண்மை. நாங்க மன்னிப்பு கேட்கவும் தயாரா இருக்கோம்.
எங்க சைடுல இருந்து பல தப்புகள் நடந்திருக்கு. அதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்கவும் தயார் தான். நீங்க உண்மையாதான் மன்னிப்பு கேட்க விரும்புறீங்களா என்ன? உங்க மனசுக்குள்ள தீய எரிய வச்சுட்டு என் மேல இருக்க கோவத்தையும் வெறியையும் நல்லா கெட்டியா புடிச்சுக்கிட்டு என்னை கொல்லணுன்ற வைராகியத்தை மனசுக்குள்ள பத்திரமா வச்சுக்கிட்டு தான் நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அப்படி இல்லை. நீங்க என்னதான் மறைக்க முயற்சி பண்ணாலும் அது உங்க முகத்துல நல்லாவே எழுதிருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ண தப்பெல்லாம் உங்க லிஸ்ட்ல இருந்து எதை நான் குறைக்கிறது நீங்களே சொல்லுங்க. இந்த வீட்டு வாசப்படியில இருந்து என்னை அடிச்சு அனுப்புனதா இல்ல என்னை இந்த வீட்டுக்குள்ள வச்சு அடிச்சு உதைச்சு ரசிச்சிங்களே அதையா? நான் போற இடத்துக்கெல்லாம் என் பின்னாடியே வந்து என்னை ஆட்டி படிச்சிங்களே இல்ல அதையா? ஒரு காட்டு மிருகத்துக்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்கி என்னை விற்க நினைச்சிங்களே அதையா? உங்க லிஸ்ட்ல இது எதெல்லாம் வரும்? இந்த மாதிரி பல தப்புகளை நாங்க பண்ணியிருக்கோம். ஆனா அதெல்லாம் தெரியாம பண்ணிட்டோம். தெரியாமலாம் பண்ணல, திமிரால பண்ணீங்க. உங்க பார்வையில பெரிய பணக்காரன்ற திமிரு இருந்தது. இந்த உலகம் உங்க காலு கீழன்னு எகத்தாளமா பாத்தீங்க. கிருஷ்ணா, அம்மா ரெண்டா இருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே அப்பாவோட பசங்க. அந்த ரத்த சொந்தத்துக்காவது நீங்க என் மேல கருணை காட்டணும். ரத்த பந்தமா? அதெல்லாம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? ரத்த பந்தத்துக்கு கொஞ்சமாவது மரியாதை கொடுத்திருந்தீங்கன்னா 2 பொண்ணுங்களை கூட்டிட்டு வயசான காலத்துல நோயாளியா இருந்த அப்பா மேலங்குளத்து வீட்டுக்கு வந்தாரே, அன்னைக்கு அவர் உட்கார இடம் கொடுத்தீங்களா? அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணீங்க தெரியும்ல? ஒரு தெருநாயை அடிச்சு துரத்துற மாதிரி அவரை நீங்க அடிச்சு துரத்துனீங்க. அவரு எனக்கு மட்டும் அப்பா இல்ல, உங்க 3 பேருக்கும் அவர்தான் அப்பா. ஒரு ஆள் எங்க மேல அக்கறைப்பட்டு எங்களை கூட்டிட்டு போய் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தப்போ நீங்க அங்கேயும் வந்துட்டீங்க. நோயாளியா இருந்த அப்பாவை போலீஸால அரெஸ்ட் பண்ண வச்சீங்க. என்னையும் கண்ணு தெரியாத என் தங்கச்சியையும் என்ன சித்திரவதை பண்ணீங்க. நீங்க பண்ண மன்னிக்க முடியாத குற்றங்களுக்கு பதிலடி கொடுக்கதான் இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கிருஷ்ணா, ப்ளீஸ். அந்த அப்பாவுக்கு பிறந்த 2 பொண்ணுங்களும் உங்க கூட பிறக்காத தங்கச்சியா தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட நீங்க யாரும் மனசாட்சியோட நடந்துக்கல. அப்போ வாசவனோட மகன் நாசம் பண்ணிட்டு இருக்கும் போது கூட துணைக்கு நின்னவன் தான் இப்போ உங்க கூட வந்திருக்கான். இது எல்லாத்துக்கும் வட்டியும் முதலுமா உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஒண்ணு மட்டும் நீ மறந்துடாத, உன் ஆயுசே அம்மா போட்ட பிச்சை தான். இன்னைக்கு உன்னோட பலமே என் அம்மா காட்டின பாசம். என் அம்மா கொடுத்த அபயம்தான் இப்ப நீ வாழ்ற வாழ்க்கைக்கான அடித்தளமே. உங்களோட அம்மா? உங்களுக்கு அம்மா இருக்காங்களா? நீங்களா பூமியில இருந்து முளைச்சு வந்தீங்களா இல்ல வானத்துல இருந்து குதிச்சு வந்தீங்களா? உங்களுக்கு அம்மா இருந்திருந்தாங்கன்னா அந்த அம்மாவுக்கு கொஞ்சமாவது நீங்க யாராவது பாசம் காட்டினீங்களா என்ன? அந்த அம்மா வாழ்நாள் முழுக்க சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் பங்கு போட்டு பிரிச்சு அவங்கள வெளியே அனுப்பிட்டீங்கல்ல. நாங்க யாரும் அம்மாவை வெளியில அனுப்பல, அம்மா தான் வீட்டை விட்டு வெளியில போனாங்க.
எதுக்காக போனாங்க? கஷ்டப்பட்டு பெத்தெடுத்த பசங்களை விட்டுட்டு ஒரு அம்மா எதுக்காக விட்டு போகணும்? அந்த அம்மாவால சகிச்சுக்க முடியாத வேதனைய பசங்க கொடுத்தாங்க தானே. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணீங்கன்னு ஞாபகம் இருக்கா? பெத்த எடுக்கலனாலும் ஒரு அம்மாவா ஆக முடியும்னு பச்சை தண்ணிய விட ரத்தத்துல இருக்க கொழுப்பு வீரமும் இருக்குன்னு அந்த அம்மா ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்க என்ன ப்ரூவ் பண்ணீங்க? தேவைப்பட்டுச்சுன்னா பசங்க அம்மாவை கொல்ல முடியும்னு ப்ரூவ் பண்ணீங்க, அதானே? நாங்க யாரையும் கொல்லல. அம்மாவோட மரணத்துக்கு நாங்க யாரும் காரணமும் இல்ல. அம்மாவோட மரணத்துக்கு யாரு காரணம் அப்படின்னு உங்கள யாருக்கும் நிஜமா தெரியாதா என்ன? பெத்த அம்மாவோட மரணம் கொலை கேஸ் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க 3 பேரும் கேஸ கண்ணு மூடிட்டு அப்படியே மறைச்சிட்டீங்களே. அம்மாவை யார் கொலை பண்ணாங்கன்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா என்ன? சொல்ல போனா உங்க 3 பேரையும் அண்ணான்னு தான் கூப்பிடணும். ஆனா அப்படி நான் உங்களை கூப்பிடுறதுக்கு நீங்க முதல்ல மனுஷனா இருக்கணும். அப்படி நீங்க இல்லாததுனால அந்த தகுதியை நீங்க இப்போ இழந்துட்டீங்க. மிருகங்களை கூப்பிடுறதுக்காக மட்டுமே தான் அதுக்குன்னு ஒரு பேர் வைப்பாங்க. நீங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்லையே. அம்மாவை கொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா என்ன? ராஜேந்திரன், உங்களுக்கு? உங்களுக்காச்சும் அது தெரியுமா? அம்மாவை கொன்னது யாருன்னு ஜிதேந்திரன் உங்களுக்கு தெரியுமா என்ன? வேண்டாம், நீங்க சொல்ல வேண்டாம். இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல விஷயங்களை மறைச்சு வச்சதால உனக்கு கிடைச்சிருக்க போனஸ் தானே அந்த வாசவனோட மக தாரா. ஒரு நாய் அதுக்கு கிடைச்சிருக்க எலும்பு துண்டை பத்திரமா வச்சிருக்க மாதிரி நீ அந்த ரகசியத்தை எத்தனை நாள் பத்திரமா வச்சுக்கிறன்னு பாக்குற. அம்மாவோட ரத்தம் படிஞ்ச உங்க கைகளை எத்தனை நாளைக்கு தான் மறைச்சு வைப்பீங்க? உனக்கு என்னடி தெரியணும்? என்கிட்ட கேளு, நான் சொல்றேன். அம்மாவோட ரத்தக்காரம் மட்டும் இல்ல, உன் தங்கச்சியோட ரத்தமும் இந்த கையில இருக்கு. அவங்களோடது மட்டும் இல்ல, சில சமயம் ஓ ரத்தத்தை கூட எடுக்க வேண்டியிருக்கும். பாக்குறியா? என்னடி எதுவுமே பேசாம இருக்க? ஏய், என்ன தொட்ட அதுக்கப்புறம் நீ இங்கிருந்து உயிரோடவே போக முடியாது. மேடம், எதுவும் பிரச்சனையா என்ன? என் ரத்தத்தை தொட உனக்கு அருகதையே கிடையாது. அதுக்கு முன்னாடி என் தங்கச்சியோட ரத்தத்துக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். நான் அவனுக்கான பங்க அவனுக்கு ஒதுக்கி வச்சிருக்கேன். நேரம் வரும்போது கொடுக்கறேன். இப்ப கூட்டிட்டு போயிடுங்க. கிருஷ்ணா, ப்ளீஸ். போதும், நீங்க போலாம்.
ச்சே. நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. அவகிட்ட சண்டைக்கு போகாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையா? அவ பேசினதும் அவ கேட்ட கேள்வியும் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அம்மா பேர்ல இருந்து அந்த பழைய வீட்டில இருந்து நம்மளை துரத்தி விட்டால, அவளை பழி வாங்கணும்னு அன்னையில இருந்து நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். உன்னை அந்த வீட்டுல இருந்து மட்டும் தானே வெளியே அனுப்புனா? என்னையும் ராஜுவையும் அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிட்டா தெரியுமா? இருந்தாலும் நாங்க பொறுமையா தான் இருந்தோம். அவளால எல்லாத்தையுமே இழந்து நாங்க 2 பேரும் வாடகை வீட்டுல கூடியிருக்கோம். இருந்தாலும் நாங்க 2 பேரும் பில்டப் பண்ணாம அங்க பொறுமையா இருந்தோம்ல. அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? அவகிட்ட உங்களை மாதிரி பணிஞ்சு போறதுக்கு என் மனசு கேட்கவே மாட்டேங்குது. அதனால என்னாச்சு? அவ கையால நீ அடி வாங்கின. பரவாயில்ல, அவளுக்கு கொடுக்க வேண்டியதை நான் திருப்பி கொடுத்துட்றேன். நம்மளால அவளை ஏதாவது பண்ண முடியுன்ற நம்பிக்கை இவ்வளவு நாள் இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த நம்பிக்கையும் போயிடுச்சு. அதுக்கு வேண்டிய கவனத்தை நம்ம கொடுக்கலங்கிறது தான் இதுல உண்மை. அன்னைக்கு அம்மாவும் அச்சு மாமாவும் தடையா இருந்தாங்க. நம்மளோட புத்திசாலித்தனத்தை அன்னைக்கு நம்ம பயன்படுத்தல. இதுக்கப்புறம் நம்மளால அவளை எதுவுமே பண்ண முடியாது கஜேந்திரா. அது மட்டும் இல்லாம எரும மாடு மாதிரி இருக்கிற அந்த கார்த்திகேயனோட சப்போர்ட்டும். எல்லா நேரத்துலையுமே அவளுக்கு சுக்கிரன் உதவியா இருக்க மாட்டானே. அவளுக்கும் கெட்ட நேரம் வரும். அந்த நேரத்தில் நாம அடிக்கிற அடிய அவ சமாளிக்கிறாளான்னு பார்ப்போம். ஓ, அதெல்லாம் எந்த காலத்துல வரும்? நாம சாகிறதுக்குள்ள அது நடக்கும் தோணுதா என்ன? ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சிருச்சு ராஜு. அவ யாரையுமே மன்னிக்க மாட்டா. எல்லாத்தையும் மனசுல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கா. அவ டிக்ஷனரியில மன்னிப்புன்ற வார்த்தையே கிடையாது. பூனை எலி கூட விளையாடுற மாதிரி அவ நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் விளையாடிட்டு இருக்கா. அம்மாவோட சாவுக்கு யார் காரணம்னு நமக்கு தெரியும்னு அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. அவ கணக்குல நாம பண்ண தப்பு மட்டும் இல்ல, அம்மாவுக்கு நம்ம பண்ண விஷயத்த அவ இன்னும் மறக்காம இருக்கா. அவ நம்ம கிட்ட பேசும்போது அது தெளிவா தெரியுது. பயப்படணும், நாம அவளை பார்த்து பயப்படணும். பணமும் பவரும் அவகிட்ட தான் அதிகமா இருக்கு. அவ நம்மளை இல்லாம பண்ணு கிளம்புனானா நம்மளால அதை தாங்க முடியாது. ச்சே, ராகுலும் அவன் ஒய்ஃப் எங்க போனாங்க? அவங்க புருஷன் பொண்டாட்டி பொறுமையா வரட்டும், நாம கிளம்பலாம். எப்படி போறது? கார் சாவி தான் ராகுல்கிட்ட இருக்கேன். ச்சே, இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? அவ மிரட்டினால உன்ன? இல்ல, காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். அது சரி. நாம உள்ள தலை குனிஞ்சு நின்றுட்டு இருக்கும் போது இவன் ஜாலியா காஃபி குடிச்சிட்டு இருந்திருக்கான். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையாடா? சாவியை கொடு. வண்டியில ஏறா. இதுக்கப்புறம் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்க்கா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதுக்கப்புறம் நான் எப்படி பார்ப்பேன்? எல்லாரும் கேலி பண்ணி சிரிப்பாங்க. படிக்காம இருந்தா என்ன அர்த்தம்? ஓ, இதுக்கப்புறம் எதுக்கு படிக்கணும்? அப்பா இந்த மாதிரி பண்ணுவாருன்னு கனவுல கூட நான் நினைச்சு பார்க்கல. யோசிச்சு பார்த்தா வெறுப்பா இருக்கு. இந்த அவமானம் நம்ம வாழ்க்கையில இருந்து போயிடுமா என்ன? நான் என்னோட ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாருமே கால் பண்றாங்க. சில பேருக்கு அனுதாபம், சில பேருக்கு கோவம், சில பேருக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆசை. ஒருத்தட்டையா சொல்லி வெறுத்துட்டேன். சில நேரம் தோணும் யாருக்குமே தெரியாம ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடலான்னு. அப்படியே போயிட்டாலும் எப்படி வாழ்றதுன்னு ஒரு பயம். யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கிளா இருக்குமோ?
விஷயம் என்னாச்சு? அவளை பாத்தீங்களா? ம் பார்த்தோம். ஆனா எந்த பிரச்சனமும் இல்லை. நாங்க அங்க போய் அவமானப்பட்டது தான் மிச்சம். வாங்க. இவளை கூட்டிட்டு போய் எந்த பிரயோஜனமும் இல்லைல்ல? இல்ல, அந்த வீட்ல எல்லாமே சிஸ்டம் தான். சென்ட்ரல் ஜெயில கூட இந்த மாதிரி கிடையாது. அவளை பார்க்கணும்னா நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. அவங்கள மேல வச்சு பார்த்தா, எங்களை கீழே வச்சு பார்த்தா. அவ எங்களை பழி வாங்கணுங்கிற முடிவுல தான் இருக்கா போல. எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க குனிஞ்சு பார்த்துட்டோம். காலை மட்டும்தான் பிடிக்கல. வேணும்னா அதுக்கும் நாங்க தயாரா இருந்தோம். அவ மனசு மாறாது ஸ்ரீகலா. கோபி மேல அவளுக்கு ஏதோ தீராத பகை இருக்கா மாதிரி தான் எனக்கு தோணுது. இதுக்கப்புறம் நீங்க யாரும் எங்களுக்காக அவகிட்ட கெஞ்ச போக வேண்டாம். அவ காலையும் பிடிக்க வேண்டாம். எங்களோட சவத்தை பார்த்ததா அவ திருப்தி ஆவா அப்படின்னா அதையும் நாங்க கொடுத்துடுறோம். அப்பவாது அவ அமைதியாராளான்னு பாப்போம். என்னங்க, ஸ்ரீகுட்டி கிட்ட எதுக்குங்க அப்படி ஓப்பனா சொன்னீங்க? அதனாலதான் அவ இப்ப வருத்தப்பட்டு போனா. அந்த ஆள் என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் ஸ்ரீகுட்டியால அந்த ஆளை விட்டு போகவே முடியாது. புருஷனாச்சேங்க. வயசுக்கு வந்த 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுடைய எதிர்காலத்தை பார்க்கணும் இல்லையா? இனி என்ன எதிர்காலம்? அவன் அப்பா பத்தின விஷயம் தெரிஞ்சா யாரும் பொண்ணு கேட்க கூட வரமாட்டாங்க தெரியுமா? இதுல எதிர்காலம் நாசமா போச்சுன்னு தான் அர்த்தம். அந்த ஆள் தப்பு பண்ணும்போது யோசிச்சிருக்கணும், வீட்டுல இருக்கவங்கள அது பாதிக்கும் அப்படின்னு. அந்த ஆள் அன்னைக்கு தரங்கட்டு போயிட்டான்ல. பிரச்சனை இவ்வளவு பெருசாகும்னு கோபி அங்கிள் நினைச்சிருக்க மாட்டாரு. அது அதுக்கு காரணம் சந்திரபாபு தான். காரணம் யாரா இருந்தா என்ன? என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம்? அவன் சின்ன குழந்தை இல்லையே. என்னென்ன பிரச்சனை வரும்னு அவனுக்கு தெரிய வேண்டாம்? ச்சே, அந்த கிருஷ்ணா கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன வேலையும் நடக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸ்ரீகலாக்காக தான் நான் போனேன். நீ இப்ப எங்க போற? என்னோட வீட்டுக்கு. வீட்டுக்கா? தனியா போறியா? நான் ஒன்னும் தனியா இல்ல, என் கூட என் பொண்ணுங்களும் இருக்காங்க. ஸ்ரீகுட்டி, நீ இந்த வீட்ல கொஞ்ச நாளைக்கு இருமா. இந்த சூழல்ல எதுக்காக நீ அங்க போற? உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா நீங்க 3 பேரும் என்னமா பண்ணுவீங்க? பொண்டாட்டிய பத்தியும் பிள்ளைங்களை பத்தியும் யோசிக்காம அவரோட சுகம்தான் முக்கியம் நினைக்கிற ஒரு ஆள் தான் எனக்கு புருஷனா கிடைச்சாரு. நான் அதை ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கான பலனெல்லாம் நான் அனுபவிச்சுதானே ஆகணும். அங்க போய் எப்படி வாழ்வ நீ? வருமானமும் இல்ல, உதவிக்கும் யாரும் கிடையாது. அங்க இருக்கிறவங்க கண்டிப்பா உன்னை தொலை பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க தொல்லையும் இருக்கும். கேஸ் விஷயம் சொல்லி வீட்டுக்குள்ள எப்ப வேணாலும் நுழைஞ்சு கேள்வி கேட்பாங்க, தொல்லை பண்ணுவாங்க. உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போதைக்கு நீங்க இரு. என்ன பண்ணலான்னு நாம அப்புறமா யோசனை பண்ணலாம். வாழணுமா சாகணுமான்னு நாங்க அங்க போய் முடிவெடுத்துக்கிறோம். வாங்கடி. ஸ்ரீகலா, ஒரு நிமிஷம் இங்க பாரு, நில்லு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ போகாதான் சொல்றல்ல. இந்த பொண்ணுங்களை கூட்டிட்டு எங்க போற நீ? ஸ்ரீகலா, Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.